30 ஜூன் 2020 நான் யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணேன். 4th ஜூலை 2023 இந்த சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோவை அப்லோட் பண்ணேன். இன்றைக்கி ஜூலை 14 என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் 1500+. நான் எப்படி ரீச் பண்ணேன் இவ்வளோ குயிக்கா அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். என்னோட ஃபஸ்ட்டு சேனல் கிடையாது. நான் ஏற்கனவே யூடியூப்பில் சேனல் வச்சுருந்தேன். எனக்கு வியூஸும் போகலை, சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ நான் நிறைய மிஸ்டேக் பண்ணதை நான் அனலைஸ் பண்ணேன். அந்த சேனல்லேருந்து கற்றுக்கிட்ட விஷயத்தை இந்த சேனலில் அப்ளை பண்ணேன். இன்றைக்கி 1500+ சப்ஸ்கிரைபர்ஸை என்னாட்டையும் ரீச் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ நான் பண்ண மிஸ்டேக்ஸை நீங்கள் பண்ணிடாதீங்க. இப்படி என்ன தாண்டா மிஸ்டேக் பண்ணேன்னு உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. முதல் மிஸ்டேக் ரெகுலராக வீடியோஸ் போடாதது. முக்கால்வாசி எல்லாருமே இந்த மிஸ்டேக்கை பண்ணுறாங்க. பிகாஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுற நிச்சில் ரெகுலராக உங்களாட்டி உங்கள் வியூவர்ஸ்க்கு வீடியோஸ் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுறப்பே யோசிச்சுக்கோங்க. நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய சேனலோட நிச் வந்து உங்களுக்கு ஒரு ஹாபியாவோ உங்களுக்கு ஒரு பிடிச்ச விஷயமாவோ கண்டிப்பாக இருக்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரெகுலராக வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். நான் பண்ண ஃபஸ்ட்டு மிஸ்டேக்கை நீங்களும் பண்ணாதீங்க. ரெகுலராக வீடியோஸ் போடுங்க. நான் இந்த சேனலில் ரெகுலராக வீடியோஸ் போட்டு கொண்டே இருக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் வந்து சேரும். ரெண்டாவது மிஸ்டேக் நான் பண்ணது வந்து தம்ப்நெயில் யூஸ் பண்ண மாட்டேன், டேக் யூஸ் பண்ண மாட்டேன், ஹேஷ்டேக் யூஸ் பண்ண மாட்டேன், நல்ல சூட்டபுளான டைட்டில் யூஸ் பண்ண மாட்டேன். இது போல் எதுவுமே பண்ண மாட்டேன். அதுதான் நான் பண்ண ரெண்டாவது மிஸ்டேக்கே. இப்போ தம்ப்நெயிலை பற்றின சில விஷயம். இப்போ யூடியூப்பை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வரேன். இப்போ ஒரு தம்ப்நெயில் எனக்கு அட்ராக்டிவாக தெரியுது, டார்க் சீக்ரெட் ஆஃப் ஹிஸ் க்ரோத் அப்படின்னு. கண்டிப்பாக நான் கிளிக் பண்ணி பார்ப்பேன். ஏன்னா இந்த தம்ப்நெயில் ஒரு யூனிக்குவாகவும் அட்ராக்டிவாகவும் இருக்குது. அதனால தான் நான் உங்களை தம்ப்நெயில் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இப்போ தம்ப்நெயில் எங்கேருந்து ப்ரோ எடிட் பண்ணுறது, எப்படி ப்ரோ யூஸ் பண்ணுறது, மொபைலில் பண்ணலாமா இல்லை எனக்கு சிஸ்டம் தான் வேணுமான்னு பல கொஷின்ஸ் இருக்குது. கண்டிப்பாக மொபைல்லே பண்ணலாம். பிக்சல் லேப்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, இல்லை canva.comனு ஒரு அப்ளிகேஷனோ இல்லை வெப்சைட்டோ இருக்குது. இது மூலிமா நீங்கள் கண்டிப்பாக நல்ல தம்ப்நெயிலே ஒரு பிசி லெவலுக்கு எடிட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டேக் எதுக்கு யூஸ் ஆகுது அண்டு டேக் எங்கேருந்து எடுத்து அப்ளை பண்ணணும் வீடியோவுக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட்ஸாகவே இருக்கும். வாங்க தெரிஞ்சுப்போம். இப்போ யூடியூப் ஓப்பன் பண்ணிங்க. யூடியூப் சர்ச்சில் நீங்கள் போடக்கூடிய வீடியோ வந்து இப்போ ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்குதுன்னு வச்சுங்க. ஹவு டு டூ பிஸ்னஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா how to do business account to private account, how to do business on Amazon, அது போல் நிறையவே அதுவே யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணுது. ஸோ தட் நீங்கள் இதில் உள்ள ஒரு டாப் 5 எடுத்து உங்கள் வீடியோவோட டேக்கில் அப்ளை பண்ணுங்கள். இது போல் நீங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக எப்படிலாம் சர்ச் பண்ணுவீங்க, உங்கள் ஐடியாக்குங்கிறத சர்ச் பண்ணுங்கள். அதில் வர டாப் 5 டேக்கில் அப்ளை பண்ணுங்கள். அதுவே போதுமானது. அடுத்து மேஜராக நடக்கக்கூடிய ஒரு மிஸ்டேக், ஒரு 50%லேருந்து ஒரு 85% கூட இந்த மிஸ்டேக் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் ஒரு புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு ஃபிட்னஸோ ஏதோ ஒரு சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ் தான் கடைசி வரைக்கும் போடணும். இல்லை இடையிலே மாற்றுறேன் அப்படின்னா டெலீட் பண்ணிவிட்டு மாற்றிடணும். இடையில ஒரு 3 வீடியோ எது சொந்தமாக போடுறது, அடுத்த ஒரு 3 வீடியோ வேறு ஏதோ போடுறது. அப்போ உங்களுக்கான சேனலுக்கான ஸ்டாண்டர்ட்ஸை நீங்களே குறைச்சிக்கிறீங்க. இது போல் பண்ணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர் கவுண்ட்ஸ் குறைய தான் செய்யும், ஏறாது. ஏன்னா அவங்க வந்தது ஒரு நோக்கத்துக்காக உங்கள் சேனலில் வந்தால் இதை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு. ஆனால் நீங்கள் சொல்கிறது ஒரு வேறு விஷயமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க அன்சப்ஸ்கிரைப் தான் பண்ணுவாங்க. அதனால் இந்த மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தான் சேனல் ஓப்பன் பண்ணீங்க, நீங்கள் தான் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையோ பிடிச்ச விஷயத்தையோ ஷேர் பண்ணுறீங்க. கொஞ்சம் எஃபோர்ட் போடுங்க. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் கூட நீங்கள் ரீச் பண்ணுவீங்க. இதெல்லாம் தான் என்னோடய ஃபஸ்ட்டு சேனலில் நான் பண்ண மிஸ்டேக்ஸு. இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட ஷேரே பண்ணுறேன். என்னோடய செகண்ட் சேனலில் நான் சொன்ன மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் சரி பண்ணதுனால மட்டும்தான் என்னாட்டி 1000 சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் ரீச் பண்ண முடிஞ்சிச்சு. அடுத்து இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சது ஷார்ட்ஸை பற்றி. ஷார்ட்ஸ் வந்து இப்போ நியூலி வந்தது தான். பழைய யூடியூபர்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய வீடியோவிலே டெவலப் பண்ணாங்க. இப்போ ஷார்ட்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது புது யூடியூபருக்கு. நீங்கள் நல்ல கண்டென்ட்டை ஷார்ட் வீடியோஸில் கொடுத்துக்கிட்டு இருந்தாலே பெரிய வீடியோஸை தாண்டியுமே நல்ல வியூஸ் யூடியூப் தரப்புலேருந்து ஷார்ட்ஸுக்கு கொடுக்குறாங்க. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஷார்ட்ஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ ஷார்ட்ஸை சைட் பை சைடு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ வர யூடியூபர்ஸ்லாம் ஷார்ட்ஸ் மூலியமாகவே நல்ல வியூஸ் எடுத்து நல்ல சப்ஸ்கிரைபர்ஸோட மானிட்டைசேஷன் ஆகுறாங்க. இப்போ ஷார்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 10 million views in 90 days. 10 million views in 90 days ரொம்ப ஷார்ட் டேர்மாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் ஆகிடுச்சுன்னா நல்லாவே வியூஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஷார்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் சப்ஸ்கிரைபரும் பூஸ்ட் ஆவாங்க, கிளிக் ஆகிறதுக்கும் சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு ஒரு ஐடியாவோ இல்லைனா ஒரு மோட்டிவேஷனோ கண்டிப்பாக கிடச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்களும் 1000 சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் ரீச் பண்ணுறதுக்கு என்னோட ஆல் தி பெஸ்ட்.
அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிடுங்க. நான் சொன்ன விஷயம் ஏதாவது உங்களுக்கு புரியல, இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா மறக்காமல் ஒரு கமெண்ட் போடுங்க. நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.